ஸ்கூல் ஃபீஸை எப்படி லகுவா சேமிச்சு கஷ்டப்படாம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அப்படிங்கறத பத்தி ஒரு கால்குலேஷனோட அவர் சொல்றாரு. சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸ்கூல் ஹாலிடேஸ்ல எல்லா குழந்தைங்களும் ஜாலியா விளையாட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அவங்க பண்ற கஷ்டத்தை. ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் என்ன அப்படின்னா, ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுறது அப்படின்னு கைமாத்து வாங்குவாங்க, ஜுவல்ஸை வச்சு லோன் வாங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரெஷருக்குள்ள அவங்க சிக்கிறது உண்டு. ஸோ இப்படி அந்தந்த நேரத்துல யோசிச்சு கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு ஸ்கூல் ஃபீஸை எப்படி முறையா சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஒரு ஃபினான்ஷியல் பிளானரா அவங்களுக்கு கைட் பண்ணா நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் வந்து இன்னைக்கு அது நிறைய பேரண்ட்ஸ்க்கு பெரிய பாரமாக தான் ஆயிட்டு இருக்கு. மெயினா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கமர்ஷியலாக மாறிடுச்சு ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ங்கிறது. இது வந்து ஒரு சேவை அப்படிங்கிறத தாண்டி, சர்வீஸுங்கிறத தாண்டி கமர்ஷியலாக மாறினது தான் இதோட ரீசனே. பார்த்தீங்கன்னா ஒரு எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 1 lakh மேலே வந்துடுது ஃபீஸ். கரெக்ட் சார். கண்டிப்பாக இட் இஸ் அ ரியல் சேலஞ்ச். ஆனால் இது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஆனால் நம்ம லாஸ்ட் மினிட்ல அது கஷ்டப்படுறதுக்கு பதிலாக கொஞ்சம் முன்னாடிலேருந்தே பிளான் பண்ணிட்டோம்னா இது வந்து ஈஸியாக வந்து இந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் தே ஆர் ஃபைண்டிங் இட் வெரி வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியன்ட். இது வந்து 2 விதமாக நம்ம பண்ணலாம் கார்த்திக். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரேடியாக ஒரு தடவை லம்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம்னா, தென் இங்கே செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ ஃபோர்த் இயரோ எப்போ வேணுமோ டிஃபர்டாக வேணும் டிஃபர்டாக கொடுக்கலாம். இல்லை நெக்ஸ்ட் இயர்ல வேணால் நெக்ஸ்ட் இயர்லேருந்தே எடுக்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லை என்னால் லம்சமாக பண்ண முடியாது அப்படின்னா எஸ்ஐபி முறையிலையும் நம்ம பண்ணலாம். இல்லை ரெண்டுத்தோட காம்பினேஷன்லையும் பண்ண முடியும். என்னால் எஸ்ஐபி பெரிய அமௌண்ட் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு கொஞ்சம் லம்சம் கொஞ்சம் எஸ்ஐபியா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அதை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 காம்பினேஷன்லையும் வி கேன் ஒர்க் அவுட். ஆனால் டெஃபினட்டாக சொல்யூஷன்ஸ் ஆர் அவைலபிள். இப்போ லம்சமா இன்வெஸ்ட் பண்ணி அதுல எஸ்டபிள்யூபி மூலமாக ஸ்கூல் ஃபீஸை நம்மளால பிளான் பண்ணிக்க முடியும்னு சொல்லும் போதே சில பேர் யோசிப்பாங்க, ஸோ அப்போ வந்து என்கிட்ட ஜுவல் வந்து சும்மா தான் வச்சிருக்கேன், இப்போ அந்த ஜுவல் லோன் எப்பவுமே வந்து இந்த எஜுகேஷன் லோனுக்காக நான் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறது உண்டு. ஸோ இப்படி நான் மொத்தமா அதை கொண்டு போய் நான் வச்சு அந்த ஜுவல் லோனை வாங்கி இப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணி எஸ்டபிள்யூபி மூலமா எடுத்து நான் எஜுகேஷன் லோனை கட்டிக்கலாமா, எனக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக தானே வரும், லோன் வந்து கம்மியாக தானே இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கிற யோசிக்கிற மைண்ட் வந்திருப்பாங்க. அதுக்கான பதில் இல்லை கார்த்திக், இப்போ வந்து நீங்க ஜுவல்லுக்கு வந்து நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்க பே பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் நீங்க எப்போ வாங்கினீங்க ஜுவல்லோட ரேட் இப்போ என்ன, அதோட என்ன ப்ராஃபிட் நீங்க கெயின் பண்ணிருக்கீங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் இதை வந்து நாளைக்கு நீங்க மீட் எடுக்க முடியுமா, நாளைக்கு ஏதாவது ஒரு சேலஞ்ச் வந்தா மீட் எடுக்க முடியுமாங்கிறத பார்த்துக்கணும். அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எடுக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் எகெயின் ஆல்வேஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் கான்சியஸா நம்ம இருக்கணும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு இதுலேருந்து ஈல்டு வரப்போகுது. ஏன்னா இதுலேருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7% மேல சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ல எடுக்காம இருக்கிறது பெட்டரா இருக்கும். ஓகே. ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு இதுலேருந்து எடுத்து ஃபீஸ் கட்டுறது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட்க்கு நான் என்ன, அந்த இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணி தானே ஆகணும், அதை நான் கை விட்டு நான் பே பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிறப்போ அதை மட்டும் அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்க்கணும். இது யாருக்கு சூட்டபிளா இருக்கும்? சில பேரண்ட்ஸ்க்குலாம் என்னன்னா என்ஆர்ஐஸா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அங்க ஒரு 3% 4%ல இன்ட்ரெஸ்ட் அவைலபிளா இருக்கும். மிடில் ஈஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் கம்மி. அப்போ அவங்களுக்குலாம் இங்க வந்து தாராளமா லோன் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ப்ரொவைடட் அவங்களுக்கு அந்த பேக்கப் இருக்கணும், அவங்களால மேனேஜ் பண்ண முடியணும். எப்பயுமே லோன் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஆக்சுவல் தம் ரூல். இதை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ற தெரிஞ்சு நம்மளோட பார்த்தும், அதாவது ப்ரொஃபஷனல் பார்த்தும் கிளியரா இருக்கு, எனக்கு அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்க்கு எதுவும் பெருசா சேலஞ்சஸ் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த கோல்டுங்கிறப்போ அவங்க அன்றாட வாழ்க்கை கஷ்டப்படுறவங்களுக்கு தென் திஸ் இஸ் நாட் அன் ரைட் ஐடியா, ரைட் அப்ரோச். சரி, இப்போ நீங்க ஒரு எக்ஸல் ஷீட்டோட அந்த எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி அதெல்லாம் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா டீடைல்டா புரிஞ்சுப்பாங்க நம்ம நேயர்கள். ஷூர், எல்லாருக்குமே ஈஸியா இதை அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். கரெக்டா, பிஃபோர் கெட்டிங் இன் டு தி கால்குலேஷன் பார்ட் ஐ வில் டெல் யூ. இதை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? இது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரேடியா லம்சமா பிளான் பண்ணா கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி ஒரேடியான எஸ்ஐபியா பிளான் பண்ணாலும் எகெயின் மாதாந்திர அவங்களோட ஏர்னிங்ஸ்லேருந்து அலோகேட் பண்ணும்போது கொஞ்சம் சேலஞ்சஸ் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து லம்சம் கொஞ்சம் எஸ்ஐபி கொஞ்சமா பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். சரி, இது கூட பண்ண முடியாதவங்க என்ன பண்ணிக்கணும்னா, அதுக்கு ஒரு நெக்ஸ்ட் இயர் நான் ஃபீஸ் கட்ட போறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ரெக்கரிங் டெபாசிட்லயோ இல்லை லிக்விட் ஃபண்ட்ஸ்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லிக்விட் ஃபண்ட்ஸ் மாதிரி அங்கே அக்குமுலேட் பண்ணிட்டே வந்துட்டா அடுத்த வருஷத்துக்கு கட்டுறது ஈஸியா இருக்கும்.
என்ன பொறுத்த வரைக்கும் லிக்விட் ஃபண்ட்ஸ் would be a better ஆப்ஷன். ஏன்னா உங்களுக்கு ஈல்டு வைஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் கட்டில் இருக்கும், இப்போ கட்டாயி வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து டெஃபினட்டா பாண்டோட ஈல்டு மேலே போகும். ஸோ ஆர்டி எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் கோயிங் டு கோ டவுன். அப்போ வந்து இங்க வந்து அவங்களுக்கு அந்த எட்ஜ் ஓவரும் கிடைக்கும். ஒரு 0.5% 1% கூட வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இங்க. அதே மாதிரி நிறைய பேர் இப்போ நம்ம ஸ்கூல் ஃபீஸை பத்தி பேசுறதுனால இன்னொரு விஷயம் சொல்றேன். நிறைய பேர் வந்து லம்சமா எடுத்துட்டு போய் ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுறாங்க. ஃபர்ஸ்டே கட்டிடுறாங்க. ஃபர்ஸ்டே கட்டிடுறாங்க. அதுக்கு ஸ்கூல்ல ஆஃபர்ல கொடுக்குறாங்க சார். எக்ஸாக்ட்லி 5% கொடுக்குறாங்க, 5% டிஸ்கவுண்ட் இது மாதிரிலாம் கட்டுறீங்கன்னா எக்ஸாக்ட். இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா அதை விட எனக்கு வந்து பெட்டரா எனக்கு மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கு. அண்ட் அதை விட எனக்கு ஈல்டு ஜாஸ்தியா இருக்கும் போது அனாவசியமா நம்ம போய் ஒரு பெரிய அமௌண்ட் போய் அங்க போய் பிளாக் பண்றதுங்கிறது அவாய்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் அந்த கால்குலேஷன் காட்டுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் அது முடியலன்னா மாசம் இங்க நான் போட்டுட்டு வந்துட்டுனா கூட அடுத்தடுத்த விஷயத்துக்கு எனக்கு அடுத்தடுத்த வருஷத்துக்கு எனக்கு சிரமம் இல்லாம என்னோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் ஆனா இந்த கால்குலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு நியூ பார்ன் ஒரு குழந்தை இருக்கோ அவங்களுக்கா இருக்கட்டும், இல்லை 1 year 2 yearsக்குள்ள இருந்தாலும் கூட, ஏன்னா நம்ம வியூவர்ஸோட குழந்தைங்களோட ஏஜ் என்னங்கிறது தெரியாது. நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா இந்த கால்குலேஷனை பார்க்கட்டும். கண்டிப்பா நம்ம நேர்கள் வீட்டுல கண்டிப்பா ஒரு குழந்தை இருக்கும், ஆனா அவங்களோட ஏஜ் தெரியாது. சோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஏஜா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிட்டா அவங்க வந்து கிளீனா எஜுகேட் பண்ணுவாங்க. எந்த மாதிரி வந்து உங்க குழந்தைங்களோட ஏஜுக்கு எப்படி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி எஸ்டபிள்யூபி எடுத்து குழந்தைங்களோட அடுத்தடுத்த வருஷம் ஃபீஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு டெஃபினட்டா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ லெட் மீ டேக் யூ த்ரூ தி கால்குலேஷன். ஷூர் சார். இந்த கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து 0 to 1 yearக்குள்ள ஆஸ் அ பேரண்டா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சு 12th வரைக்கும் அவங்க அதுக்கப்புறமா எதை பத்தியும் ஒரி பண்ண வேண்டாம். இதுல இருந்து இன்கம் எடுத்து அவங்களோட ஃபீஸ் கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே சார். ஸோ தட் இஸ் ஹவ் த கால்குலேஷன் இஸ் மேட். இதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு 2 lakhs லம்சம் அண்ட் கூடவே ஒரு 10,000 rupees எஸ்ஐபி போட்டா போதும். ஓகே. வெறும் 10,000 rupees எஸ்ஐபி அண்ட் 2 lakhs லம்சம் அதை மட்டும் போட்டு அடுத்த 6 வருஷம் அதை அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா போதும் கார்த்திக். அதுக்கப்புறம் என்னன்னா ஃபர்தரா இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண வேணாம். அண்ட் அதுக்கப்புறம் எஸ்டபிள்யூபி மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல 12th வரைக்கும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபுல் எஜுகேஷனே முடிச்சிடலாம். அப்படியே சார். ஃபர்தரா இதுவே வேண்டாம். இப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இது பாத்தீங்கன்னா 2 lakhs ஒரு தடவை 10,000 rupees எஸ்ஐபி மாதிரி ஒரு 6 வருஷத்துக்கு போட போறாங்க. அப்ப 10,000 into 12 months 1 yearக்கு பாத்தீங்கன்னா 1.2 lakhs. ஸோ 6 years பாத்தீங்கன்னா 7.2 plus 2. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா அவங்க 9 lakhs கிட்ட தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்க போகுது. ஓகே. அண்ட் ஸோ கிட்டத்தட்ட 9.2 lakhs தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண போறாங்க. அதுவும் ஸ்டாகர்டா போட போறாங்க, ஒரேடியா போடல. 2 lakhs ஒரு தடவை லம்சம் அந்த மாசம் 10,000 மாதிரி அடுத்த 6 வருஷத்துக்கு போட போறாங்க. ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் போது நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா பிளான் பண்ணிக்கிறோம். இதுல 2 lakhs லம்சம் அண்ட் 10,000 rupees எஸ்ஐபி மாதிரி அடுத்த 6 வருஷம் அவங்க கட்டி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அக்குமுலேட் ஆயிருக்க போற கார்பஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்ச ரூபா. அந்த 16 லட்ச ரூபாய்க்கு அப்புறமா வருஷம் 1 லட்ச ரூபா அவங்களுக்கு வந்து வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் வந்து எனக்கு ஸ்டாக்னண்டா ஒரே ஃபீஸ் இருக்காது. வருஷம் அதுவும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அதையும் நம்ம கன்சிடரேஷன் வச்சு வருஷம் 5% இன்கமும் கூடிக்கிட்டே வரும். இதுல அடுத்த 12 வருஷத்துக்கு இதை வச்சு அவங்களோட ஸ்கூல் ஃபீஸை மேக்கப் பண்ணிடலாங்க. ஸோ அப்போ எண்ட் ஆஃப் தி டேர்ம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த 12 வருஷத்துக்கு இந்த 1 லட்சம், அடுத்த வருஷம் 1,05,000 ரூபாய், அதுக்கப்புறம் 1,05,000 ரூபாய்க்கு 5% மாதிரி எவ்ரி இயர் ஆன் இயர் இன்கிரிமெண்டல் இன்கம் வந்து ஸ்கூல் ஃபீஸை பே பண்ணுவாங்க. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா அவங்க குழந்தை வந்து 12th முடியும் போது கையில கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய் கார்பஸும் இருக்கும். எனவே they'll be able to take care of their college also. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற மணியோட வேல்யூ 9 lakhs தான். கரெக்ட். அண்ட் இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் மட்டுமே நம்மளுக்கு வந்து வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா வச்சா கூட 12 லட்ச ரூபா ஆச்சு. அண்ட் காலேஜுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சினாரியோக்கே வந்து கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா ஆகுதுங்க. இங்கேருந்து ஒரு 12 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா 20 to 25 lakhs கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸும் கவர் அப் ஆயிடுது. அண்ட் காலேஜுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா ரெடியா இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எதை பத்தியும் ஒரே பண்ண வேண்டாம்ல. ஃபர்ஸ்ட் 6 years மட்டும் பிளான் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா போதும். ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க பெரிய கமிட்மெண்ட்டை ஈஸியா மீட் அவுட் பண்ணிட்டு போயிடலாம்.
டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும். அதாவது சார் நம்ம ஒரு 6 வருஷத்துல 9 லட்சம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். Correct. ஆனா 16 லட்சமா அது அக்குமுலேட் ஆயிருக்கு. 6th இயர் எண்டில் ஆயிடுது. எஸ், ஆமா. அது SWP மூலமா நம்ம எடுத்துட்டே வர்றதுனால அது லெஸ் ஆக தானே வாய்ப்பு இருக்கு. நல்ல கொஸ்டின் இது. நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும். இப்போ 16 லட்சம் அங்க நம்மளுக்கு அக்குமுலேட் ஆயிடுது பை எண்ட் ஆஃப் 6th இயர்ல. இதுக்கப்புறமா நீங்க மந்த்லி ஆர் இயர்லி நீங்க எடுக்கிறது பாத்தீங்கன்னா க்ளோஸ் அபவுட் 1 lakh தான் நீங்க எடுக்கிறீங்க. இப்போ எப்படி இந்த SWP எப்படி ஒர்க் ஆகும்னா, அந்த 16 lakhs will keep growing at 12 to 15% depending upon the market conditions. சில வருஷம் ஏறும், சில வருஷம் குறையும். தட்ஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனா இங்க லாங் டேர்ம் பாக்குறதுனால ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து ஒரு 12 to 15% கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ மை கார்பஸ் வில் பி growing around 12 to 15% grow ஆயிட்டு இருக்கு. ஆனா நான் வித்ரா பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 லட்சம் தான் வித்ரா பண்ண போறேன். எவ்ரி இயர் 5% ஸ்டெப் அப் பண்ணி நான் வித்ராவல் பண்ண போறேன். அப்போ 16 லட்சத்துக்கு நான் 1 லட்ச ரூபாங்கிற மாதிரி வித்ரா பண்ணும்போது ஹார்ட்லி 7% நான் வித்ரா பண்றேன். பட் மை ஃபண்ட் இஸ் growing at 12 to 15%. அதனால நீங்க எக்ஸாஸ்டே பண்ண முடியாதுங்க. அதனாலதான் அது வந்து இங்கிருந்து நீங்க எடுத்தது போக பெருசா ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு கார்பஸும் பில்ட் ஆகி நம்மளுக்கு வந்து கொடுக்குதுங்க. ஓகே, சரியான ஒரு பிளான் தான் சார் இது. மாஸ் பிளான் சொல்லலாம். சோ இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா இதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் ஃபீஸை பத்தி கவலைப்பட தேவையில்ல, கைமாத்து வாங்க தேவையில்ல. கோல்டு ஃபீஸ் மட்டும் இல்ல கார்த்திக், காலேஜ் ஃபீஸ் கிடைச்சிருது. உங்களுக்கு யூஜி டு a certain extent and யூஜி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் பிஜியும் கூட certain extent நம்ம கவர் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு காமன் மேன் பாக்குறாங்கன்னா உங்களுக்கு கேள்வி இருக்கும், என்னப்பா இது இப்படி சொல்றாங்க, இதெல்லாம் நடக்கிறது சாத்தியமா அப்படின்னு இருக்கும். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நிறைய பேருக்கு நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 18 years we are into this industry. அதனால வந்து டெஃபினட்டா இது எல்லாமே சாத்தியம் தான். அண்ட் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் கோயிங் டு க்ரோ லீப் அண்ட் பவுன்ஸ். அண்ட் ஆல்ரெடி ரொம்ப பெருசா க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் பத்தி சொல்லணும்னா ஹார்ட்லி டச் தி ஸ்கிராச் ஆஃப் தி மார்க்கெட் தான். கண்டிப்பா இது வரைக்கும் ஒரு 5 கோடி பேர் தான் மார்க்கெட்குள்ளேயே வந்திருக்காங்க. அண்ட் 143 கோடி பாப்புலேஷன்ல அதுக்கு சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 80,000 பாயிண்ட்ஸ் இருக்கு. நினைச்சு பாருங்களேன், இன்னும் நிறைய புது இன்வெஸ்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சாங்கன்னா இது ஒரு 10 கோடிக்கு போகும்போது மார்க்கெட் கிட்டத்தட்ட 2 லட்சம் பாயிண்ட்ஸ் கிட்ட போயிடும். ஸோ அதனால பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் லைங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். இதை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போறோமா இல்ல கான்ட்ரிபியூட் பண்ண போறோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இதோட வளருவாங்க, பெரிய கார்பஸும் அவங்களால பில்ட் பண்ண முடியும். கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் வேணும். நல்ல அட்வைசரை கான்டாக்ட் பண்ணி அவங்க பசங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட இன்கம் பொட்டன்ஷியலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுக்கு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி எப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து கரெக்டான முடிவு எடுத்தாங்கன்னா டெஃபினட்டா எல்லாருமே ஈஸியா அந்த ஸ்கூல் ஃபீஸ்ங்கிறத மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். சூப்பர் சார். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டீங்க, 8th ஒண்டர்னு சொல்லக்கூடிய காம்பவுண்டிங், அந்த மேஜிக்கும் அதுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த மணி க்ரோ ஆகுதுங்கிற பெரிய விஷயமும் நமக்கு கண்கூட பாக்குறோம். சூப்பர் சார். ஒரு ஸ்கூல் ஃபீஸை வந்து எப்படி லகுவாக கட்டுறது, அதுக்கான வாய்ப்புகள் என்ன, எப்படி அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், SWP விஷயங்களை நீங்க அப்படியே அழகா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.